உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு, அதாவது அசுரகுருவும் தேவகுருவும் இணையக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா மே 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் சரியாக 18 நாட்கள் இந்த நிலை நீடிக்க போகுது. இந்த 18 நாளில் அசுரகுருவும் தேவகுருவும் இணையிறது உங்களுக்கு 10ஆம் இடத்துல இணையிறார். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கைக்குரிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா 10ன்றது தொழில் வேலை சார்ந்த இடம். 10இல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. இதில் அசுரகுருவும் தேவகுருவும் இணைகிறாங்க. அப்போது இந்த இடத்துல ஒரு சில விதமான நெகட்டிவ் பாதிப்புகளும் இருக்குது, ஒரு சில பாசிட்டிவும் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக அடையும். கன்னிராசி சொல்ல வேண்டியதே இல்லை. புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறது இந்த இடத்துல மட்டும்தான். காலபுருஷ தத்துவத்தில் உங்களுடைய ராசி 6ஆம் இடத்துல இருக்குது. இந்த ராசி எப்போவுமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயத்தை எடுத்து மற்றவங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கூட முடித்து காட்டக்கூடிய ஆற்றல் இந்த ராசிக்கு உண்டு. ஆனால் கன்னிராசி என்பர்கள் பொறுத்தவரையிலையும் மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க, குடும்பத்திற்காக ரொம்ப பாடுபடக்கூடியவங்க, தன்மானத்தை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அந்த இடத்துல 1,00,000 சரி, 50,000 இருந்தாலும் சரி, இது எவ்வளவா இருந்தாலும் சரி, அதை விட்டு கொடுத்துட்டு கூட வெளியில் வந்துடுவீங்க. அந்த லெவலுக்கு வைராகியம் உங்களுக்கு ஜாஸ்தி. இதில் குறிப்பாக சொல்லணும்னா பர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், ஒவ்வொன்றும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு அப்படியே பிரதிபலிக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அந்த லெவலுக்கு எல்லாத்துலேயுமே தெளிவாக செயல்படக்கூடியவங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா 2ஆம் பாவம் உங்களுக்கு துலாம் இல்லையா, அந்த துலாம் இதில் 7+4 பாதகாதிபதியினுடைய இடம் இல்லையா, குரு பகவான். அப்போ என்னங்க நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்முனையில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் பழகிறவங்க, உங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சார்ந்த ஒரு உறவு முறைகள் ரீதியிலையும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மன அழுத்தங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். இந்த மன அழுத்தங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அதே போல் கன்னிராசி என்பவர்கள் பல பேர் இன்றைக்கி வரைக்குமே ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி முழுசாக முடிக்க முடியாமல், இன்னும் சிலர் அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க முடியாமல், சிலர் எடுத்து பறி கொடுத்துட்டு நிற்கக்கூடிய நிலை, சிலர் நான் வாங்கின வீட்டுக்கு இன்றைக்கி என்னால் நிம்மதியாக இருக்க முடியலையேன்ற ஒரு மன அழுத்தம். இப்படி நிறைய விஷயங்களுக்கு ஆளானவங்க இந்த கன்னிராசி என்பவர்கள். ஏன்னா இந்த 4+7 அந்த பாதகாதிபதியுடைய இடம்ன்றதுனால அது என்னவோ நமக்கு மட்டும் ஏன் இப்படின்ற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள். பட் இது எல்லாத்தையும் தாண்டி இவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஹைலைட் என்னென்னா, இவங்களுடைய லைஃப் பார்ட்னர், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கடகராசி என்பவர்கள் பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். கணவனுக்கு மனைவி கரெக்டாக அமையலைனாலும், மனைவிக்கு கணவன் அமையலைனாலும் அவங்கள அமைச்சு ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு ஒரு நல்ல ஃபோக்கஸில் நிறுத்துகிற ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு உண்டு. ஒன்றுமே இல்லை, எப்படி உங்களுக்கு இப்படி லைஃப் ஸ்டைல் அமைஞ்சது, உங்களுடைய வாழ்க்கை துணை ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்கிற இடத்துல அவங்கள அப்படியே மெருகேற்றி ஸ்ட்ராங் பண்ணி ஒரு ஹைலைட்டாக காட்டுறதில் இவங்க ரொம்ப வல்லமை படைத்தவங்க. இவங்களால் அவங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூவை உருவாக்கிடுவாங்க. அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டகச்சனி இப்போ 7 இருக்குது. அது ஒரு பக்கம் பாதிப்பு. 10ல் குரு வந்ததுலேருந்து வேலையில் பயங்கரமான உளைச்சல். இன்னொரு பக்கம் பார்த்தா தொழில் ரீதியில் இது வரைக்கும் இல்லாத சில இடைஞ்சல்களையும் குழப்பங்களையும் சந்திச்சு ஆள் சாமர்த்தியத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை தவிர வேறு யாராலையும் இது கொண்டு வர முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சில இக்கட்டான நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறது ஒன்று 11க்கு உச்ச குரு வந்துட்டால் போதுமே அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த குரு பயிற்சியை நெருங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. பட் அதற்கு நடுவில் பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக் நிற்கிது. அதுதான் இந்த அசுரகுருவும் தெய்வகுருவும் இணைய போகிறாங்க. இவங்க இணைஞ்சு 18 நாள் தான் நிற்க போகிறாங்க. இந்த 18 நாள் ரொம்ப முக்கியமாக சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதை நான் முதல்ல சொல்லிடுறேன்.
அதை கேட்டுக்கங்க. அப்புறம் நீங்கள் என்ன செய்யலான்றதையும் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்னா, ட்ராவலிங்னா இன்றைக்கி நீங்கள் வண்டி வாகனங்கள் எப்படின்னா, ஒன்று வண்டியிலையோ இல்லை கார்லேயோ இன்றைக்கி நிறைய பயணம் பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க. நீங்கள் பயணம் பண்ணும் பொழுது இந்த 18 நாளில் ரொம்ப எச்சரிக்கையாக டிரைவிங் பண்ணுங்க ஒன்று. அடுத்தது உங்களுடைய வாகனத்தை மற்றவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க தான் கேட்டு எடுத்துகிட்டு வானாலும் அவங்க எடுத்துகிட்டு போகிற நேரம் அது ஒரு இன்சிடெண்ட் ஆச்சுன்னா அதுவும் உங்களுக்கு விரயமாக மாறிடும். அதுலேயும் அவசியம் தவிர்த்துறது இந்த 18 நாளைக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது இன்னொருத்தரை வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லி நீங்கள் உட்காந்துட்டு போகிறது தவிர்த்துறது நல்லது. அடுத்தது வேகமாக வண்டியை ஓட்டுறவங்களுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு போகிறத கம்பல்சரி அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி போனாலும் கொஞ்சம் பொறுமையாக போப்பா அப்படின்னு சொல்லி நிதானமாக போக முயற்சி எடுங்க. இது உங்களுக்கு. அடுத்தது உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய புத்திர பாக்கியங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது அதே நீங்கள் போக்குவரத்து விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுங்கள். செயற்கை சிநேகத்தோடு சேர்ந்து இந்த நேரத்தில் ட்ராவலிங் அங்கங்கே அனுப்புறது பண்ணுறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே போனாலும் ரொம்ப எச்சரிக்கையோட உங்களுடைய ஃபோக்கஸில் எது செஞ்சாலும் தப்பில்லை. இது ரொம்ப கவனமாக இருங்க. எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் உங்கள் பிள்ளை கொடுக்கல, நான் இவ்வளோ பர்சன்டேஜ் எதிர்பார்த்தேன் பட் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்ததுன்னா தயவுசெய்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்கள ரொம்ப பேசிட வேண்டாம். இந்த நேரத்தில் அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. அவங்க அடுத்தது உச்ச குரு வரப்போகிறாரு, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தரப்போகிறாங்க. அவங்க நல்லா படித்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்குண்டான காரணம் இருக்குது. அதனால் இதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். அடுத்தது இன்னும் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலான்றதை மட்டும் நல்லா யோசித்து அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ராக்கை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது அவங்க அதை சரி பண்ணி இன்னும் இங்கே வர வேண்டியதை விட அங்கே இன்னும் பெரிய லெவலில் வர்றதுக்குண்டான வாய்ப்பை உருவாக்கிடுவாங்க. அடுத்தது பிள்ளைகளுடைய திருமண விஷயத்தில் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு பார்த்து ஒரு இடத்துல திருமணம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த திருமணம் பண்ணினதுலேருந்து பார்த்தா ஏதாவது ஒரு சலிப்பு சங்கடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இதை விட்டால் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுமோன்ற அளவுக்கு எல்லாமே சில பயம் இருந்திருக்கும். அதுவும் பொண்ணு எடுத்த பக்கம் அந்த சைடு எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாகவே இருக்குது. எதுவுமே ஒத்து வர மாதிரி இல்லையன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த குழப்பம், அந்த டென்ஷன், அந்த விதமான அந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் இருக்குது இல்லையா, அதை இந்த 18 நாளில் எந்த வித வாக்குவாதமோ ஆர்கியூமெண்ட்டும் வேண்டாம். ஃப்ரீயாக விட்டுருங்க. கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. புதுசாக எந்த வித ஒரு தேர்ட் பர்சனுடைய என்ட்ரியும் விட வேண்டாம். அவங்க தான் உங்களை குழப்பி விடுவாங்க. அவங்க தான் அந்த இடத்துல இன்னும் பிரச்சனையை பெருசாக்குவாங்க. குறிப்பாக அவங்க சைடில் இருக்கிற உறவினர்கள் ரீதியில் உங்களுக்கு பெரிய லெவலில் தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த நேரத்தில் அவசியம் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்றதை மறந்துடுங்க இந்த 18 நாள் மட்டும். அடுத்தது ஏதாவது ஆன்லைனில் இதில் இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும் அப்படின்ட்டு யார் எதை சொன்னாலும் அதை எடுத்துக்காதீங்க. எதுலேயுமே புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்க, நட்பு ரீதியில் இருப்பாங்க. ஏன்னா கன்னிராசி என்பவர்கள் ஆல்ரெடி நிறைய ஏமாந்தது அதில் தான். நமக்கு வேண்டியவங்க நம்ம கேட்குறாங்க, இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கொடுத்தா நாளைக்கு அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க. அவங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு தான் நம்ம செய்கிறோம். நமக்கு வேண்டியவங்க தான் நிறைய கொடுத்து ஏமாந்தவங்க அதிகம். அதனால் குறிப்பாக இந்த 18 நாள் அந்த மாதிரி யாருக்கு எந்த பணத்தையும் கொடுத்தீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு தலைவலியாக மாற வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் செயல்படுறது தான் நல்லது. ஆச்சுங்களா? அடுத்தது உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், அதையும் நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கிங்க. இதில் குறிப்பாக சொல்லணுன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் யாரை நம்புறீங்களோ, யார் நமக்கு வேண்டியவங்க, நமக்கானவங்கன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க 4 வாரத்தை உங்கள்கிட்ட நெகட்டிவாக மற்றவங்க பற்றி பேசுவாங்க. நீங்கள் 1-2 சொல்லுவீங்க, அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி. கடைசியில் அந்த 1-2 வச்சு 10 மாற்றி அங்கே கொண்டு போய் போட்டு கொடுத்து உங்களுடைய நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துருவாங்க. படுத்தா தூக்கம் இல்லாத அளவுக்கு குழப்பங்கள் அதிகமாகிடும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இதுதான் நடக்கும். அப்புறம் வேலைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும். தேவையில்லாத டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, என்றைக்கும் நடந்த சில விஷயங்களை இன்றைக்கி தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கி உங்களுடைய வேலையவே பாதிக்கப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்ச்சிகள் நடக்கும். அதனால் இந்த விஷயத்தில் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக இருங்க. இதனால் தூக்கம் கெட்டு போயிடுவீங்க. தூக்கம் கெட்டிங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். உடம்பு கெட்டுதுன்னா ஆரோக்கிய ரீதியில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து நீங்கள் மருத்துவ பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை உருவாயிடும்.
அதை மனசில் வச்சுக்கிங்க. அப்போது நீங்கள் இந்த நேரத்தில் எது இருந்தாலும் டென்ஷனாக எடுக்காமல் பொறுமையாக பேசி பொறுமையாக அழகாக வெளியில் வாங்க. செய்கிற பிஸ்னஸ் ரீதியில் உங்களுடைய கிளைண்ட் யார் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசினாலும் அவங்கள சமாதானப்படுத்தி அடைப்ப பாருங்கள். பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் தேவையில்லாத வாக்குவாதங்களை வச்சுக்க வேண்டாம். குறிப்பாக கணவன் மனைவி கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும். ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்தித்தவங்களும் கன்னிராசி என்பர்கள் தான். இந்த நேரத்தில் பிரச்சனை சந்திச்சிங்கன்னா அந்த பிரச்சனை தீராது. அதை மனசில் வச்சுக்கிங்க. இந்த நேரத்தில் பிரச்சனை வர விட வேண்டாம். இப்போ எதுவாக இருந்தாலும் சமாதானமாக பேசி அழகாக டேலி பண்ணி வெளியில் வாங்க. அடுத்த காலகட்டங்களில் எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. பட் இங்கே ட்ராப் ஆச்சுன்னா அப்புறம் அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மனசில் வச்சுக்கிங்க. குறிப்பாக தாய் தந்தை உறவினர்கள் ரீதியில் கொஞ்சம் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு முயற்சிகள் உடனடியாக மூவ் பண்ணுங்கள். அது இந்த நேரத்தில் கிடைச்சதுன்னா யோசிக்காமல் நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கும். கிளிக் ஆகிடும், மூவ் பண்ணுங்கள். அதற்கு அடுத்தது 2வது திருமணத்திற்குரிய முயற்சிகள் யார் டைவர்ஸ் ஆனவங்க மூவ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது உகுந்த நேரம். இப்போ மூவ் பண்ணுங்கள், அது ஓகே ஆகிடும். அதற்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பொதுப்படையாகவே நீண்ட நாளாக ஜாயின்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இந்த நரம்பு ஜவ்வு இந்த ஜாயின்ட்ஸ் பிரச்சனை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே கொடுத்த பணம் வரலன்னு நினைக்கிறீங்களே, இப்போ கேளுங்க, அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும். இந்த காலகட்டங்கள் அது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அதே சமயம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு மற்ற எல்லா விஷயத்துலையும் ரொம்ப எச்சரிக்கையோடு இந்த காலத்தை கடந்து வாங்க. கண்டிப்பாக எல்லாம் நல்லாயிருக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். உங்களுடைய வளமாக அமைச்சிட உங்கள் வாழ்க்கை எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.